என்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு? ஜனவரி 1 ராத்திரி சார். ஐ சி. R3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ஷன் கொடுங்க. உங்களை மாதிரி ஹெல்ப்ஃபுல் மைண்ட் உள்ளவங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சா நாட்டுல பாதி குற்றத்தை குறைச்சிடலாம் சார். நன்றி சார். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க பாபுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்க எடுக்கலையாமே? சார், அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்தவித எவிடன்ஸும் இல்ல சார். அது மட்டும் இல்லாம அவர் குடிபோதையில இருந்ததா விட்னஸே சொல்றான் சார். என்கிட்ட ஏன் அன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணல? சார், அது ஃபால்ஸ் நியூஸ்னு. யூஸ்லெஸ். எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிட்டா ஆபீசர்னு நான் எதுக்கா இருக்கேன்? சாரி சார். சாரி சொன்னா ஆச்சா? பாபு உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றாரு. நீங்க சாட்சிகளை மிரட்டினதா, அதுவும் இல்லாம வேற ஒரு சாட்சியை கொண்டு வரேன்னு சொல்றாரு. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. ஓகே பாபு, நான் இன்ஸ்பெக்டர் வந்த உடனே விசாரிக்கிறேன். நாளைக்கு நீங்க அந்த சாட்சியையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார், வரேன். ஐயோ 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 ஐயோ, சுத்த லொள்ளு புடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. இந்த ஆட்டோ டிரைவர் கமிஷனர் வரைக்கும் போயிட்டான். அதுக்கு ஏன் இப்படி அலற? அந்த பெரிய ஒரு சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? சாட்சி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஏதோ புதுசா ஒரு சாட்சி கொண்டாரன்னு சொல்லியிருக்கானே, அதான். யாரு அந்த புது சாட்சி? தெரியல சார். உனக்கு எதுதான் தெரியும்? ஏற்கனவே மினிஸ்டர் இந்த விஷயத்துல கோவமா இருக்கிறாரு. திவ்யா, மினிஸ்டர் குரு கனெக்ஷன் கொடு. ஓகே சார். சார், அப்படியே என் ப்ரமோஷனை பத்தி கொஞ்சம். ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை உன்னால உருப்படியா மறக்க முடியல. இதுல ப்ரமோஷன் வேறையா? பேசாம உன்னை டிராபிக் செக்ஷனுக்கு மாத்திர சொல்லிட்டா? சார் சார், லைன் சார். ஹலோ, மினிஸ்டர் சார் இருக்காரா? என்னது, தாய் குலத்துக்கிட்ட கருணை மண்ணு வாங்குறாரா? வாயா வக்கீல, எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைச்சுக்காதையா, தாய் குளத்துக்கிட்ட கருணை மனு வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆகாது? அடுத்த தலைவி ரெடி பண்ணிட்டு போல இருக்க. சார், சட்டசபையில ஒரே அடிதடி கலாட்டா சார். வழக்கமா நடக்கிறதானய்யா? இல்ல சார், நீங்க ஊழல் பண்ணதா சொல்லி எதிர்கட்சிக்காரங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க சார். அவனுங்களுக்கு வேற வேலையா இல்லையா? வீட்டுல வேலை என்ன போது இங்க வந்து வெளிநடப்பு செஞ்சிருவானுங்க. ஓட்டு போட்டவன வாய மூடிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? கூல் டவுன், கூல் டவுன், டென்ஷன் ஆகாது. உங்ககிட்ட முக்கியமான பேசணும், வா உள்ள போலாம். பாபு, என்ன பத்தி நீங்க கமிஷனர் சொல்லிட்டீங்களா? இல்ல திவ்யா, கமிஷனர் எப்படிப்பட்டவருன்னு தெரியல. பார்த்தா நல்ல மாதிரி தான் பேசுறாரு. நாளைக்கு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். நல்ல வேலை செஞ்சீங்க பாபு. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. மினிஸ்டர் குருவுக்கு கூட இந்த விஷயத்துல ஏதோ தொடர்பு இருக்கும் போல தோணுது. மை காட். திவ்யா, இனிமே நம்ம 2 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மினிஸ்டர் வரைக்கும் தொடர்பு இருக்கிறதுனால நிச்சயமா நம்மள யாராவது ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ அப்புறமா கிளம்பு. என்ன? சரிங்க. பத்திரம் என்ன? ஓகே. ஹாய் பேபி, அம்மு குட்டி, கொஞ்சமுஞ்சா. உன் பேர் என்னம்மா? ನಿನ್ ಹೆಸರೇನು? ನೀ ಪೇರೇಮಿ? तुम्हारा नाम क्या है बेटा? நீங்க எந்த மொழியில கேட்டாலும் அவ பேச மாட்டா. இன்னும் அவளுக்கு பேச்சு வரலைங்க. குச்சி குட்டி, அம்மு குட்டி, குட்டி குட்டி. ஆமா, உங்களை அடிக்கடி இந்த பார்க்ல பாக்குறேனே. நானும் உங்களை பாத்திருக்கேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கொஞ்சம் குழந்தைய பாத்துக்குங்க. இது விட்டா வேற என்னங்க வேலை இருக்கு எனக்கு? நீங்க போயிட்டு வாங்க. ஏன் இன்னைக்கு லேட்டு? நான் வேற அவசரமா வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி, சாரி. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிரு, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. ये अडे उडे उटंबार डोल डाक टुम्मा, ये अडे उडे उटंबार डोल डाक टुम्मा, मचा मुट्टा डोल पारमा, ये मुतम्मा, ए मुतम्मा, ए என்ன நம்ம பாட்டு மொத்தமா இந்த ஓட்டம் ஓடுது. ஓடிட்டா உத்தர போடலாம். அதான்
ஆமா அப்புறம் விஜய்பிக்கு தான் போகணும். போட சாவி எடுத்துட்டீங்கன்னா புதைக்க போறேன். போட. ரொம்ப நன்றிங்க. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இவர்தான் என் வீட்டுக்காரர். இப்போ அவர் போலீஸ் லாக்அப்ல இருக்காரு. போலீஸ் லாக்அப்லையா? ஆமாங்க. நானும் அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. எங்க கல்யாணத்துக்கு எங்க 2 பேர் வீட்லயும் சம்மதிக்கல. அதனால நாங்க மெட்ராஸ் வந்துட்டோம். கையில இருக்கிற பணத்தை வச்சு ஒரு வீடியோ கேமரா வாங்கினோம். பல விசேஷங்களுக்கு கவரேஜ் போய் வந்தாரு. அப்படி ஒரு நாள் எடிட் பண்ண கேசட்டை பெட்ல போட்டு செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஏய் மஞ்சு, வாட் a surprise. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இவன் என் காலேஜ் மீட்டிங்க. படிக்கிறப்பவே பெரிய ரகலை எல்லாம் பண்ணுவா. ஏய் சும்மா ரெடி. இப்ப இவ அரசியல்ல பெரிய ஆளு. சரியான பதவிதான். காலேஜ் டேஸ்லயே எப்பவும் பாலிடிக்ஸ் தான் பேசிட்டு இருப்பா. அருணா, யாரோ வந்திருக்காங்க பாருமா. இங்க ரவின்னு. ஹாய் மஞ்சு. ஏய் நீ அருணா இல்ல? அருணாவே தான். நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. உள்ளவாடி. ஹலோ. ஹலோ மஞ்சு, மீட் மை ஹஸ்பண்ட் ரவி. தெரியுமே, ஆனா உன் வீட்டுக்காரர்னு இப்பதான் தெரியும். கேசட் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு போங்க. நீங்க பேசிட்டுங்க, காஃபி கொண்டு வரேன். இருடி நானும் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. வித் பிளஷர். அருணா, பார்த்து எவ்வளவு நாளாச்சுல? ஏண்டி ஏதாவது விசேஷம் உண்டா? இல்லடி, இப்போதைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏண்டி, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமேனுதான். கவலையை விடு, அதுக்கு நான் பொறுப்பாச்சு. ஆமா, உன் சைடு என்னாச்சு? மேரேஜ் ஆயிடுச்சா? ஆன மாதிரிதா. ஆள் யாரடி? வீடியோல உன் பக்கத்துல உட்காந்துருக்காரே அவர் தானே? அவரே தான். வாங்க. இந்தாங்க கேசட். தேங்க்ஸ். ரவி, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்க. இனிமே எங்க கட்சிக்கு ஆஸ்தான வீடியோகிராஃபரே நீங்க தான். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சு. மஞ்சு சொன்ன மாதிரியே எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வாங்கி கொடுத்தா. அதை வச்சு நாங்களும் ஓரளவுக்கு வசதியானோம். அப்போ ஒரு நாள் மஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து அவசரமா வீடியோ கேமரா வேணும்னு வாங்கிட்டு போனா. அருணா, ரவி இன்னும் வரல? எதுக்குடி? இல்ல, வீடியோ கேமரா தேவைப்படுது, அதான் ரவி கேட்டு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு எதுக்குடி ரவி? நீ தானே எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஏண்டி ரொம்ப டல்லா இருக்கே? ஒண்ணு இல்ல, 2 நாளைக்கு முன்னால கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தேன். அதுல கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு திரும்ப பயமா இருக்குடி. நீ ஏன் பயப்படணும்? பயந்து தானே ஆகணும். ஏன்னா சுமந்துக்கிட்டு இருக்கேனே. இப்ப எனக்கு புருஷன் வேணுங்கிறத விட என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா வேணுங்கிறதாண்டி முக்கியம். சரி விடுறி, என் கதையை சொல்லிக்கிட்டு கேமரா கொண்டு வரியா? இருடி ஒரு நிமிஷம். ஓகே. நான் வரேன். ரவி வந்தா சொல்லுடி. சரி. 2-3 நாள் ஆச்சு. மஞ்சு வீடியோ கேமராவை திருப்பி கொண்டு வந்து தரவே இல்லை. எங்களுக்கு அவசரமா வீடியோ கேமரா தேவைப்பட்டுச்சு. அப்போ மஞ்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ண, லைன் கிடைக்கவே இல்லை.
மினிஸ்டர் குரு வீட்டுக்கு ஃபோன் செய்யலான்னு நான் சொன்னேன். அவரும் ஃபோன் பண்ணாரு. அப்பதான் மினிஸ்டர் பிஏ மூலமா மஞ்சு வீட்டு ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர்னு தெரிய வந்தது. அதனால மஞ்சு வீட்டுக்கு அவர் நேர்ல போனாரு. என்னது, யாரும் இல்லையா? மேடம், 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 பதட்டமா திரும்பி வந்து மஞ்சு கொலையான விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நான் நம்பவே இல்லை. அவர் கொண்டு வந்த வீடியோ கேமரால இருந்து கேசட் டெக்ல போட்டு பார்த்தோம். ஏண்டி இன்னைக்கு மூடு இல்லையா? கூப்பிட வரமாட்டேங்கிற, என்னாச்சு? நீ தோட்டம் கேட்டா வாங்கி கொடுத்தேன், வீடு கேட்டா வாங்கி கொடுத்தேன், இன்னும் என்னடி? வாடி, கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்றேன். அதுக்கு இப்ப என்னடி அவசரம்? நான் அவசரப்படலைனாலும் நம்ம குழந்தை அவசரப்படுத்துதுங்க. குழந்தையா? அழிச்சிடு. என்ன சொல்றீங்க? கருவை கலைச்சிருன்னு சொல்றேன். முடியாது. ஏண்டி, வாசமா இல்ல பிளாக்மெயிலா? இல்ல, நானும் நீங்களும் உறவு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே சாட்சி. ஏய், நான் மட்டும் மாடி உறவு வச்சுட்டேன் உங்ககிட்ட. கட்சியை வளர்க்கிறேன்னு மாவட்டமா சுத்துன, அதுல எந்த மாவட்டத்துக்காரண்டி ஒரிஞ்சல் அப்ப? என்ன சொன்னீங்க?